எத்த நீங்க இருங்க, நான் போய் சமைக்கட்டுமா? வேண்டாமா சரோஜினி, இந்த நிலைமையில நீ போய் எப்படி சமைப்ப? வீட்டை மட்டும் சுத்தம் பண்ணி போடு, சமைக்க எந்த பொருளும் காய்கறிகளும் இருக்காதே. நான் பிறகு வாங்கிட்டு போட சொல்லி இன்னைக்கு மட்டும் ரோசா சமைச்சிருப்பா, 2 பேருக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பியம்மா. சாப்பிட்டுக்கிடுங்க சரியாம்மா? சரித்தா, நீங்க வருத்தப்படாதுங்க அத்தை. வருத்தமாதாம்மா இருக்கு, வருத்தப்படாம எப்படி இருக்க முடியும்? பிள்ளை என்னைய விட்டு பிரிஞ்சுங்க வந்துட்டானே. எல்லாரும் ஒத்துமையா தான் அந்த வீட்டுல இருக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். இப்படி ஒண்ணு நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நம்ம தோட்டத்துல வந்து இருக்கையிலேன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். தனியா எங்கேயாவது போயிருந்தா கண்டிப்பா நான் விட மாட்டேன். என் மோவே ஆனந்த் மனசுல இங்க கொஞ்ச நாள் தனியா இருக்கணும்னு அவனுக்கு நினப்பு இருக்குது. அதான் சரி இருக்கட்டுமேனு நானும் பொறுத்து போறேன். இல்லைன்னா குடும்பம் பிரிஞ்சு போறதுல எனக்கு உங்க மாமாக்கும் விருப்பமே கிடையாதுமா. என்ன இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு உங்க மாமாக்கு என்ன தெரியாது. தெரிஞ்சா மனசு உடஞ்சி போயிருவாவே. நான் போய் பொறுமையை எடுத்து சொல்லணும், அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் புரியும். இங்க பார்மா சரோஜினி, இங்க வந்தாச்சு நம்ம என்ன தனியாவே இருந்துடலான்னு மட்டும் நினைக்காதங்க. சீக்கிரமே என் போய் மனசை மாத்தி கூட்டிட்டு வந்துருமா. சரி அத்தை, நான் இப்பவே போகலான்னு தான் சொன்னேன். ஆனா மாமா தான் வேண்டான்னு சொல்லியாவ. சரிம்மா பரவாயில்ல, நம்ம தோட்டத்துக்குள்ள தானே இருக்கியே, அதனால நான் எதுவும் நினைக்கல, இங்கே இருங்க. கொஞ்ச நாளையில நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்துருங்கம்மா. சரித்த. ஏய் சரோஜினி, எதுக்காக நீ இப்ப அந்த வீட்டை விட்டுட்டு ஓடியதா? எக்கா அது மாமா தான். அவர் சொல்லுவாரு நீ வரமாட்டேன்னு அங்கே இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே. அதானே உன் வீட்டு இங்க வந்து கிடந்தா என்ன அர்த்தம்? இந்த காட்டுக்குள்ள வந்து கிடக்க அந்த வீட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தோம். ஏல சரோஜா, அவளே மனசு வருத்தத்துல இருக்கா. வருத்தம் யாருக்கு இல்லத்தே, எனக்கு இவளுக்கு மேல இருக்கு. கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு தந்தோம் நாங்க சந்தோஷமா. அந்த வீட்டுல ஒத்துமையா வாழணுங்கிறதுக்காக தான். ஆனா அந்த வீட்டுக்கு இவ வந்த நாள்ல இருந்து ஒரே பிரச்சனை தான் பண்ணியாவ புஷ்பாக்கா. என் தங்கச்சி தான் பூமாரியை கடத்திட்டு போயிட்டாண்டிட்டாவே. பிள்ளைகளை எல்லாத்தையும் போட்டு அடிச்சு விட்டாண்டிட்டாவே. எல்லா பிள்ளைகளையும் சேர்த்து கடத்திட்டு போயிட்டாண்டிட்டா ஒரு நாள். இன்னொரு நாள் என்னடானா செல்லமக்கா பிரச்சனை என் தங்கச்சி தான் குடிக்க வச்சான்னு சொல்லிவிட்டாவே. பிறவு என்னடானா இவ பிரச்சனை இவ தான் குடிக்க வச்சுட்டான்னு சொல்லிவிட்டாவே. என் தங்கச்சி காலை உடைக்கேக்கு எண்ணெய் ஊத்தி விட்டாவே. எத்தனை விஷயம் இவ பண்ணிட்டு இருக்கா தெரியுமா அந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டு. என் தங்கச்சி அந்த வீட்டுல நிம்மதியா வாழ விடாம பண்ணிட்டாவே. இப்போ அந்த வீட்டுல என்ன நடந்தாலும் என் தங்கச்சி தான் காரணம்னு ஒரு பழியத்துக்கு போட்ட வேண்டியது. கடைசியில உண்மை தெரிஞ்சாலும் ஏத்துக்கிட்டதும் கிடையாது, மன்னிப்பும் கேட்கறது கிடையாது. இப்படிதான் குழந்தை கல்யாணத்துல என் தங்கச்சி தான் நகையெல்லாம் திருடிட்டான்னு ஒரு பழியத்துக்கு போட்டாவே. நீங்களும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கிய. நியாயமா என் தங்கச்சி வீட்டை விட்டு வெளியே வந்துக்க கூடாது. அந்த குஷ்பாக்காவை நீங்க வெளியே கழுத்தை பிடிச்சி தள்ளி இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சிருக்கும். நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறதுனால தான் என் தங்கச்சி மேல பழிய போட்டுட்டே இருக்காவே. ஏக்கா யார் அந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போனாலும் எல்லாருக்கும் கஷ்டமா தாக்கா இருக்கும். நீ வாய முடிச்சாரு நீ உன்னை எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு போ. இப்ப பாரு கழுத்தை பிடிச்சி உன்னை வெளியே தள்ளி விட்டுட்டாவே. ஏல சரோஜா, அவளை யாரும் வெளியே தள்ளல. இதுக்கு மேல இந்த பிரச்சனை தனந்தானும் வீட்டுக்குள்ள நடக்கண்டான்னு என் மோவின் தான் கூட்டிட்டு வந்துங்க வச்சிருக்கான். நீ எதுக்கு அவளை பிடிச்சி ஆசிட்டு கிடக்க? இதெல்லாம் தற்காலிக பிரிவு தான், என்னால பிரிஞ்சுலாம் இருக்க மாட்டோம். சீக்கிரமே என் மோவனும் சரோஜினியும் வந்து வீட்டுக்கு வந்துருவாவே. அதெல்லாம் அவ வர விட மாட்டாவதே. அப்படியே என் தங்கச்சி வந்தாலும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாவே. ஏல நீனே சொல்லியல்ல, இதனாலதான் என் மோவன் இங்க கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சு இருக்கும்னு சொல்லியா. எல்லாம் காலப்போக்குல எல்லாருக்கும் மறந்து பேரும் சரியாயிரும். இவ்வளவு பண்ணிருக்காவே, நீங்க குஷ்பாக்கா மட்டும் ஒண்ணும் சொல்லிடுறாங்க, வெளியே அனுப்பிடாதங்க. ஏல சரோஜா, குஷ்பு இந்த லெட்டரை பார்த்ததுனால தான் அப்படி பேசிட்டா. ஆனா அதுல ஏதோ கொஞ்சம் உண்மையும் இருந்திருக்குல்ல. அவ எப்பவுமே கொஞ்சம் வாய் துடுக்க பேசியவதான். ஆனா அந்த லெட்டரை பார்த்ததுனால தான் அப்படி பேசிட்டா, இல்லன்னா பேசியிருக்க மாட்டா. லெட்டர் யார் எழுதுனான்னு தான் தெரியல. யார் எழுதுவா? அவிதான் எழுதிருப்பாவே. அதை யார் எழுதுனது நீ முதல்ல கண்டுபிடிங்க. ஏல அந்த பிரச்சனை இதுக்கு மேல நம்ம பேசணும், அப்படியே விடுங்க. எப்படி விட முடியும்? லெட்டர் எழுதுனது யாருன்னு தெரியணும்ல. இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? கல்யாணம் ஆன பிள்ளையோட வாழ்க்கை கெடுத்துறோம் தானே இந்த மாதிரி எழுதி போட்டுருக்காவே. ஏல சரோஜா, என் மோவே ஒன்னும் உன் தங்கச்சி எதுவும் சொல்லல. அவன் இவன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டான். இனி அதை பத்தி நீ நினைச்சிட்டு வருத்தப்படாத. எல்லாம் சரியாயிரும். என்ன குஷ்புட்ட பேசி சீக்கிரமே உன் தங்கச்சியும் உன் குழந்தனும் அந்த வீட்டுக்கு வந்துருவாவே. நான் இங்கே நானும் தங்கி இருக்க கூட மாட்டேன், கூட்டிட்டு போயிருவேன். ஆமாக்கா, நானும் மாமா மனசை மாத்தி எப்படியாவது அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். வந்துட்டா மட்டும் என்ன நடந்துற போது ஏச்சி வாங்கிட்டே கடை. ஏல அவன் யாசிக்கு என்னால நான் விட்டுட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நானும் அந்த வீட்டுல தானே இருக்கேன். அப்படிலாம் உன் தங்கச்சி விட்டுற மாட்டோம். அதனால நீ அதை நினைச்சு வருத்தப்படாத. எல்லாம் ஒரு நாள் சரியாயிரும். ஐய், சின்ன டோப்பாமெண்டா பெரிய டோப்பாமெண்டா எல்லா டோப்பாமெண்டும் இங்க தான் இருக்கு. சை வாய மூடு. நாங்களே எல்லாரும் வருத்தத்துல இருக்கோம். கிண்டல் பண்ண வந்துட்டா கிண்டல். இல்ல டோப்பாமெண்டா, நீங்க 2 பேரும் வந்து உட்கார்ந்துருக்கே. அத்தை வேற உங்களுக்கு வந்து துணைக்கு உட்கார்ந்துருக்காவ. இங்க பேர் நம்ம மாமியார் வேற பின்னாலே வந்து நிக்காவ. அதான் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். நீ கேட்டுட்டா மட்டும் எல்லாம் சரியாயிருமா?
முதல்ல இங்க இருந்து போ, நான் பேசிட்டு வருவேன். ஆமா நீ பெரிய நாட்டாம நீ தான் பேசிட்டு நிக்கணும். நாங்கலாம் இந்த பக்கமே வந்துறக்கூடாது. ஏக்கா என்னக்கா பிரச்சனை, என்ன நடக்குதுங்க? சாரோஜினி வீட்டை விட்டு வெளிய போயிட்டான்னு சொன்னாவே. இங்க தோட்டத்து வீட்ல வந்து உட்கார்ந்திருக்க, என்னக்கா ஆச்சு? அது ஒண்ணு இல்ல பத்திரலியா, மவன் கொஞ்ச நாளைக்கு நாங்க தோட்டத்து வீட்ல இருக்கோம்னு ஆசைப்பட்டான். நாங்க போக வேண்டாம்னு சொன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு. அவன் கேட்க மாட்டேன்னு பொண்டாட்டி கூட்டிட்டு இங்க வந்துட்டான். அதான் நான் வந்து கூடக்காக வந்தேன். அவ அக்கா காரியா தான் வந்து சத்தம் போட்டுட்டு நிக்கா. மத்தபடிக்கு ஒண்ணும் இல்ல பத்ராளி. ஏன்க்கா எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கீங்களோ? சீச்சி அப்படிலாம் இல்ல பத்ராளி, ஏதாவது விஷயம் தான் வாண்ட சொல்ல மாட்டானா? இல்லக்கா நம்ம ஆனந்த் அப்படிலாம் வீட்டை விட்டு வெளியே வர பையன் கிடையாது. அவன் திடீர்னு வீட்டை விட்டு பொண்டாட்டி கூட்டிட்டு வெளியே வந்திருக்கான்னா அங்க எதுவும் பிரச்சனை நடந்துச்சோ? யாரும் எதுவும் அவனை சொன்னாங்களோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பத்ராளி, சும்மா தான் வந்து இருக்காவே. ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஒருத்தர் புரிஞ்சுட்டு நல்லபடியா சந்தோஷமா வாழட்டோம்னு நாங்களும் இங்க விட்டுருக்கோம். ஏன் மார்மாவ வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிட்டுல ஓடி வந்தா, என் தங்கச்சி வீட்டை விட்டு ஓடிட்டான்னு ஒண்ணு நடக்காமலே எப்படி குதிச்சுக்கிட்டு வந்தா? அது சாரோஜாக்கு அவ தங்கச்சிக்காரி இந்த தோட்டத்துல வந்து கிடக்காளேன்னு வருத்தம். அதான் அப்படி சொல்லிட்டு வந்திருப்பா. ஆனந்த் அப்படிலாம் வந்து இருக்க மாட்டானேக்கா, உங்க கூட தானே இருக்க ஆசைப்படுவான். நான் நினைக்கிறேன் அந்த வீட்டுல அவனை யாரும் ஏதோ சொல்லிட்டாவன்னு நினைக்கேன். கூசுப்பு ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாளோ, ஏதோ வார்த்தைகளை விட்டுட்டாளோ? கூசுப்பை பத்தி தான் உனக்கு தெரியுமே, அவ எதனால வாய்க்கு வந்ததை பேசதான் செய்வா. ஓவோ இவ அம்மா கிட்ட போய் கூசுப்புவோ செல்லமோ சண்டை போட்டுட்டு வந்ததுனால இவ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாளோ? இந்த சாரோஜினி தான் புருஷனை வெளியே கூட்டிட்டு வந்துட்டாளோ? அதெல்லாம் இல்ல பத்ராளி, தெரியுதுக்கா என்ன விஷயம்னு எனக்கு பார்க்கும்போதே தெரியுதுல்ல. சாரோஜினி அம்மா என்னதான் இருந்தாலும் அப்படி பண்ணியிருக்க கூடாது, கவரிங் நகையை போட்டிருக்காவ பத்தியலா. அதான் கொஞ்சம் கூசுப்பு கோவப்பட்டு போய் பேசியிருக்கா. அன்னைக்கு கோவப்பட்டு பேசணும்னு போகலையா, சும்மா உடம்பு சரியில்லைன்னு பார்க்க தான் போயிருக்கா போல. பிறகுதான் இதை டக்குன்னு கேட்டிருக்கா, பிரச்சனை ஆயிட்டு. வேற ஒண்ணும் இல்லக்கா, இதுக்கா குவாச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வரணும்? கூட்டு குடும்பத்துல வாக்கப்பட்டா 1008 பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதுவும் அவ மூத்த மருமவ ஏதாவது ஒண்ணு சொல்லதான் செய்வா. அதெல்லாம் கேட்டுட்டு இளைய மருமவ தாழ்ந்து போயிடணும். நானும் அக்காவும் அந்த வீட்டுல இருக்கும்போது அவ்வளவு ஒத்துமையா இருந்ததுக்கு காரணம் என்ன? அக்கா என்ன சொன்னாலும் நான் அப்படியே பணிஞ்சு போயிருவேன். அவிய பெரியவிய ஒண்ணு ரெண்டு புத்தி மாதிரி சொல்லதான் செய்வாவே. அதை அப்படியே கேட்டுக்கிடணும். எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டு இப்படி புருஷனை கூட்டிட்டு வெளியே வந்தா நல்லாவா இருக்கும்? நாளைக்கு குடும்பத்தோட சேர்ந்து வாழ முடியுமா? ஏல சாரோஜினி, நீ சின்ன பிள்ளை, உனக்கு விவரம் தெரியல. உன் அக்கா காரியாவது உனக்கு விவரம் சொல்லி கொடுக்கணும், அவளுக்கும் சொல்ல தெரியல. உன்னைய கூட கொஞ்சம் ஏத்தி விட்டுருப்பா. ஆமத்தே, ஏட்டே வாங்க. நீ வாய மூடு கோமரி, நீ சொன்னாலும் சொல்லிருப்ப. புருஷனை இழுத்துக்கிட்டு தோட்டத்து வீட்டுல வந்து உட்காருன்றப்பா, தான் உன் தங்கச்சி கூட்டிட்டு வந்து உட்கார்ந்துருக்கா. உன் தங்கச்சி தண்ணி கொடுத்து வைக்கிறதுக்கு ஆசைப்பட்டுட்டியோ? வாய் முருகத்தே, ஆசையும் படல தோசையும் படையில. நானே அவ தோட்டத்து வீட்டுல வந்து கிடக்காளே நீ வருத்தப்பட்டு இருக்கேன். நீங்க என்னடானே என்னைய குறை சொல்லிட்டு வந்து நில்லுங்க. ஆனந்த் குழந்தை நான் இவளை கூட்டிட்டு இங்க வந்து வச்சிருக்காரு. அதான் சொல்றேன், வீட்டுல நடக்கிற பிரச்சனைய புருஷன்ட்ட சொல்லி திரி மூட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஒரு நாள் திரி டபார்னு வெடிச்சிருது இந்த மாதிரி. இதுக்குதான் வெளியே போயிட்டு வர மனுஷங்கிட்ட எதையுமே சொல்லக்கூடாதுங்கிறது. எங்களுக்கு வீட்டுல அந்த காலத்துல 1008 பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஏன் இப்ப கூட 2000 பிரச்சனைகள் வரதான் செய்யுது. ஆனா என் புருஷன்ட்ட நான் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன். அந்த மனுஷனை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன். ஏன்னா வீட்டை போய் கேளுங்க, ஒருத்தரையும் நான் குறை சொல்ல மாட்டேன் அவிய கிட்ட. கெட்டதே இருந்தாலும் நல்லதுன்னு சொல்லுவேன். இந்த காலத்து பிள்ளைல அப்படியே இருக்கியே, ஒண்ணுனா 9ன்னு மூட்டி விட்டு நான் இழுத்துக்கிட்டு ஓடி வந்து உட்கார்ந்துருக்கியே. இங்க பாருங்கத்தே, இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த மாதிரி பேசிட்டே இருந்தீங்கன்னா நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். என் தங்கச்சி அந்த வீட்டை விட்டு தோட்டத்துல வந்து கிடக்காளே நீங்க என்னடானே இழுத்துக்கிட்டு வந்துட்டியே ஓடி வந்துட்டியேன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கிய. ஏல பத்ராளி, சாரோஜினி மேல எந்த தப்பும் இல்ல. என் மகன் தான் அவளை கூட்டிட்டு தோட்டத்து வீட்டுல போய் இருக்க வரேன்னு கூட்டிட்டு வந்திருக்கான். கொஞ்ச நாள்ல வீட்டுக்கு திரும்பி வந்துருவானே, அந்த கதையை விடு. இல்லக்கா, புத்தி மாதிரி சொன்ன, வேற ஒண்ணும் இல்ல. நானும் சொல்லிட்டு தான் இருந்தேன், வா நம்ம வீட்டுக்கு போவோம். சரிங்கக்கா. இவ்வளவு வட்ட கேட்டா ஒரு பதில வந்துக்கிடாது. ஒரே மூடி மறைப்பாதான் இருக்கு. மூடி மறைச்சு என்ன பண்ண போறாள்வே? நேரா போய் கூசு போயிட்டு செல்ல மாட்டேதை பத்தி கேட்டுரும். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு புட்டு புட்டு வச்சிருவாள்வே. அதுக்கு பிறகு இவளை பாத்துக்கிடுவோம். சூர்யா, ஒரு முக்கியமான விஷயம்டா. என்ன கதிர், பதட்டமா பேசுற? ஆமாடா, ஆனந்த் அண்ணனும் சரோஜினியும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க.
என்னடா சொல்ற? ஏன் என்னாச்சுடா? டேய் இந்த வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. அதுவும் உன் பேர் போட்டு. என்னடா சொல்ற? என் பேர்ல லெட்டர் வந்துச்சா? நான் யாருக்கும் லெட்டர் போடலையடா. டேய் நீ போடலடா, நான் உன் பேர் போட்டு தான் வந்திருந்தது. யாரோ அந்த லெட்டரை ஃபோர்ஜரி பண்ணி எழுதிருக்காங்க. அந்த லெட்டர்ல அப்படி என்னடா இருந்துச்சு? அதை என்ன கேக்குற? சரோஜினி அண்ணி இருக்காங்கல்ல, அவங்கள நீ காதலிச்சிட்டு இருக்க அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதி இருந்தது. என்னது காதலிச்சிட்டு இருக்கேனா அப்படின்னு நான் லெட்டர் போட்டேனா? யாரு அந்த லெட்டர் எழுதிருப்பா? தெரியலடா, அந்த லெட்டர் குஸ்பனி கையில கிடைச்சதா? அவங்க எல்லாரும் முன்னாடி படிச்சு காமிச்சு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்கடா. அதனால தான் ஆனந்தனே சரோஜினி அண்ணியை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. என்னடா சொல்ற? வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களா? அப்படின்னா ஆனந்தனே சரோஜினி சந்தேகப்பட்டாரா? இல்லடா, ஆனந்தனே சந்தேகப்படல, வீட்ல யாருமே சந்தேகப்படல. குஸ்பனி தான் இது உண்மைதான் சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயோ, அதனால தான் வெளியே போயிட்டாங்களா? அது மட்டும் இல்லடா, சரோஜினி அண்ணிட்ட சத்தியம் பண்ணி சொல்லுன்னு கேட்டுட்டு இருந்தாங்களா? அதனால சரோஜினி அண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடி சுப்பிரமணியை பிடிச்சிருந்ததுன்னு மட்டும் சொன்னாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் நினைப்பு கூட இல்லைன்னு சொன்னாங்கடா. புஷ்பனி அதை பெரிய பிரச்சனையாக்கிட்டாங்க. ஆனந்தனுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு வீட்ல இருக்கவே பிடிக்கலையா? அதனால சரோஜினி அண்ணியை கூட்டிட்டு வெளியே போயிட்டாங்கடா. ஷே, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை கதிர். என் மனசுல இது வரைக்கும் நான் சரோஜினியை நினைச்சது கூட கிடையாதுடா. ஆனா சரோஜினி மனசுல ஏன் அந்த மாதிரி ஒரு ஆசை வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. இப்போ அந்த வீட்ல எல்லாரும் என்னை பத்தி என்னடா நினைப்பாங்க? என்னைய விடு, சரோஜினியோட வாழ்க்கை எல்லாரும் அவளை தப்பா தானே பார்ப்பாங்க. கல்யாணம் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்றதுக்கு யாருக்கு தான் மனசு வந்துச்சுன்னு தெரியலையே. யாரு அந்த லெட்டர் எழுதிருப்பாங்க? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். டேய், வீட்ல எல்லாரும் புஷ்பனியும் செல்லம்மாக்காவும் தான் சேர்ந்து இந்த மாதிரி லெட்டர் எழுதிருப்பாங்கன்னு சொல்றாங்கடா. வேற யார் மேலயும் டவுட் அந்த மாதிரி சொல்லல. அவங்களே எழுதிட்டா அவங்களே இப்படி படிச்சு காட்டி சரோஜினி அண்ணியை அசிங்கப்படுத்தினதா சொல்றாங்க. அவங்களுக்கு சரோஜினி அண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது பிடிக்கலையா? அதான் அப்படி பண்றாங்கன்னு சொல்றாங்கடா. அண்ணி எப்படிதான் இவ்வளவு மோசமான காரியத்தை பண்ணுவாங்க? அதுவும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இப்படி பண்ணுவாங்களா? டேய், அவங்க இதை விட மோசமான காரியமே பண்ணிருக்காங்கடா. சரோஜினி அண்ணி வர வழியில எண்ணெய் ஊத்தி விட்டு அவங்கள வலிக்கு காலை உடைக்கிறது பார்த்திருக்காங்க. ஆனா அது எதுவுமே நடக்காம போயிடுச்சு. அந்த விஷயம் வீட்ல எல்லாருக்கும் தெரியும்டா. அப்புறம் சரோஜினி அண்ணியோட அம்மா கிட்ட போய் சண்டை போட்டுருக்காங்க. அதுக்கு தண்டனையா தான் இப்ப தோட்டத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளவு விஷயம் நடந்திருக்குடா. அதனால இந்த விஷயமும் அவங்க தான் செஞ்சிருப்பாங்கன்னு சரோஜாக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா? இப்படி இல்லாம பண்ணிருக்காங்க? ஆனா இதுல அவங்களுக்கு என்னடா லாபம்? என் பேரை எதுக்காகடா அவங்க எழுதி விட்டாங்க? என்னை எல்லாரும் அந்த வீட்ல என்னடா நினைப்பாங்க? சூர்யா, யாருமே இந்த வீட்ல உன்னை பத்தி தப்பா நினைக்கலடா. அவங்கள தான் திட்டிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் தப்பா நினைக்கலனாலும் முகத்துக்கு நேரம் பார்க்கும்போது மனசுக்குள்ள தோணும்லடா. நான் எப்படி எல்லாரும் முகத்திலயும் முழிப்பேன்? ரொம்ப கஷ்டமா இருக்கு கதிர். சரிடா, இப்போ ஆனந்தனும் சரோஜினி எங்க இருக்காங்க? டேய், நான் ரூம்ல தான் இருந்தேன். ஒழுங்கா கேக்கல. தோட்டத்துக்கு தான் போறேன்னு சொன்ன மாதிரி லைட்டா கேட்டுச்சுடா. அம்மாவும் அண்ணனுங்களும் பின்னாடியே போனாங்க. ஐ திங்க் அங்க தோட்டத்துக்கு தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? தோட்டத்துக்கு தான் வந்திருக்காங்களா? சரி கதிர், நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேங்கிறதுல சரிதான்டா. ஆனா நீ அவங்க இருக்க இடம் பக்கத்துல எல்லாம் போகாத. வேற பொய்ய உண்மையாக்கிடுவாங்க சொல்லிட்டேன். அவங்களோட லைஃபே கெட்டு போயிடும். அதனால உன்கிட்ட வந்து பேசினா மட்டும் பேசு. அதுவும் அண்ணன் இருக்கும்போது பேசுடா. சரி கதிர், நான் பாத்துக்கிறேன். எனக்கும் புரியுது. அப்புறம் இந்த விஷயத்தை நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி காட்டிக்காத. யார் வந்து பேசினாலும் உனக்கு தெரியாத மாதிரியே பேசுடா. சரி கதிர், நான் பாத்துக்கிறேன். டேய் சூர்யா, உன் பேரை எழுதி இந்த மாதிரி லெட்டர் போட்டுருக்காங்கன்னா நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருடா. ஏன்னா என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு தெரியல. உஷாரா இரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரிடா கதிர். குசுப்பி, ஏல குசுப்பி. வாங்க தே, உள்ளதா இருக்கேன். ஏல என்ன பிரச்சனை? சாரஜினி ஆனந்த தோட்டத்துல போய் கிடக்காம நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்களோ? ஆமா, என் மருமகன் சொன்னா ஏதோ பிரச்சனை, சாரஜினி ஓடிட்டான்னா. என்ன பிரச்சனைன்னு கேட்டேன், ஒழுங்கா சொல்லவே இல்ல. அதான் தோட்டத்துக்கு போய் என்ன ஏதுன்னு பார்க்க போனேனா, அங்க அக்கா இருந்தாவ, வீட்டை கேட்டாலும் என்ன ஏதுன்னு ஒழுங்கா சொல்லல. ஏதோ ஆனந்த விருப்பப்பட்டு தோட்டத்துல வந்து இருக்கான்னு மட்டும் சொன்னாவ. முழு விவரம் என்னன்னு சொல்ல மாட்டேன்னுட்டாவ. என்னாச்சு? என்ன பிரச்சனை? எதுக்காக ஓடுனா? அது வேற ஒண்ணும் இல்ல தேய், மருமகளோட கௌரவம் பெயரக்கூடாதுன்னு அதனால அத்தை உங்ககிட்ட இப்படி மறைச்சு சொல்லியிருப்பாவ. என்னடா ஆச்சு? வேகமா சொன்னாதானே எனக்கு புரியும். ஏத்தே, அந்த சரோஜினி பேருக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. நானும் செல்லம்மாவும் தான் பிரிச்சு படிச்சோம். அதுல அந்த சுப்பிரமணி என்ன இவ்வளவு காதலிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எழுதி இருந்து. என்னல சொல்லியா? சுப்பிரமணியா சரோஜினியை காதலிக்க என்ன எழுதி இருந்தா? ஆமா தேய், கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்து காதலிச்சாவலாம், இப்பயும் காதலிக்காவலாம் அப்படின்னு எழுதி இருந்து. நான் இதை படிச்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி எழுதி இருக்கு, இவ மாசமானவா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்கன்னு சொன்னேன். லெட்டர்ல இருந்ததுதான் படிச்சு காமிச்சு சொன்னேன் தேய். வீட்டுல யாருமே நம்பல. ஏன் ஆனந்த் குழந்தை கூட நம்பல தேய். நானும் இது உண்மைதான் சொல்லியேன், செல்லம்மாவும் இது உண்மைதான் சொல்லியா. ஆனா வீட்டுல யாருமே நம்பவே இல்ல தேய். அதனால பொண்டாட்டிய சொன்ன உடனே ஆனந்த் குழந்தைனுக்கு கோவம் வந்துட்டு பொண்டாட்டிய கூட்டிட்டு
தோட்டத்து வீட்டுக்கு போறேன்னு அங்க போய் இருக்காரு. இதாத்தே நடந்துச்சு. இதோ என்னொன்னும் நடந்துச்சு. இத சொன்னதுக்கு அத்தை ஒரு அடி, என் புருஷன் ஒரு அடி, இவ்வளவு அடியை வாங்கிட்டு தான் நின்னுட்டு இருக்கேன் தே. இது என்ன கொடுமை? லெட்டர்ல இருக்கறதானே சொல்லியிருக்கா? ஆமா தே, இந்த சுப்பிரமணி தான் லெட்டர் எழுதி போட்டிருக்கான். நான் எல்லாத்தையும் படிச்சு சொல்லிட்டேன். ஆனா எல்லாரும் என்னையே ஏசியாவே அடிக்காவ, என்ன அந்த சரோஜினியை நம்பியாவ. இத்தனைக்கு அவன் வாயை திறந்தே நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த சுப்பிரமணியை காதலிச்சேன்னு சொல்லிட்டா. ஆட கொடுமையே. ஆமா தே, அப்பயும் அவளை நம்ப மாட்டேங்க யாரும். கல்யாணத்துக்கு முன்னாடி தான் காதலிச்சாலும் இப்ப எந்த பழக்க வழக்கமும் இல்லையா. இதெல்லாம் இங்க நம்புற மாதிரி இருக்கா சொல்லுங்க? நல்லா எல்லார் காதலையும் பூ சுத்துறாத்தையவா. இவையெல்லாம் எல்லாரும் சேர்ந்து நம்பியாவ. எனக்கான ஒரு துளி கூட அவன் மேல நம்பிக்கை இல்ல. எனக்கு புரியுது குசுப்பு. நான் மட்டும் இங்க இருந்திருந்தா நடந்திருக்க கதையே வேற. அவளை காலத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்கன்னு சொல்லியிருப்பேன். நானும் அதே தான் சொன்னேன். ஆனா இங்க ஒருத்தரும் நம்பல. என்ன அவ இங்கதான் இருக்கா. இவ்வளவு நாள் இங்க இருந்தா இப்ப தோட்டத்து வீட்டுல போய் இருக்கா. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனது குழந்தை மீனை பார்த்த பூனை மாதிரி அவ பின்னாடியே போயிட்டாரு. என்னத்த சொல்லனே தெரியல தே. குசுப்பு கவலைப்படாத. தோட்டத்துல